ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான சிந்தனையோடு பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்புக்குரிய பிள்ளைகளே, திருப்பலியினுடைய அந்த காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி உங்களை நான் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். ஏன்னா போன வாரத்தோட அந்த திருப்பலியினுடைய தொடக்க உரையை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். நற்கருணை வழிபாட்டுக்குள்ளே, நற்கருணை மன்றாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த முதல் பகுதி தொடக்க உரைகள், அது நிறைய இருக்கிறது. அதை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். இப்போ அதிலேருந்து கொஞ்சம் உங்களை வெளியில் கொண்டுட்டு போய் ஒரு சின்ன ஒரு டீவியேஷன், ஆனால் திருப்பலிக்குள்ளே தான் நம்ம இருக்க போகிறோம். இந்த திருப்பலி புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்குற சில ஜெபங்கள் பெருமைக்குரிய ஜெபங்களாக இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரியலைன்னா தெரிந்து கொள்வோம். பாருங்கள், திருப்பலிக்கு நம்ம தயாரிப்பு நிலையில் திருப்பலியை தயாரிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஜெபம், திருப்பலிக்கு பின் நன்றி கூறுவதற்கு ஒரு ஜெபங்கள் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி முதல்ல ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். புனித அம்ப்ரோஸின் மன்றாட்டு. எவ்வளோ அழகான ஒரு ஜெபத்தை அம்ப்ரோஸ் புனிதர் பயன்படுத்தி இருக்கிறார், ஜெபித்திருக்கிறார். அதை நம்மளும் பயன்படுத்தலாம். அதை திருப்பலியில் நம்ம எங்கேயும் தனியாக சொல்கிறதில்ல. அது திருப்பலிக்கு வெளியில், திருப்பலியை தொடங்குவதற்கு முன்பாக நம்ம சொல்லலாம் அந்த ஜெபத்தை. ஸோ அது ஒரு அருமையான ஜெபமாக இருக்கிறபடியாக நான் அந்த ஜெபத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்பான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பாவியாகிய நான் எனது சொந்த தகுதியை முன்னிட்டு அன்று உம் பேரன்பிலும் நன்மையிலும் நம்பிக்கை வைத்து அச்ச நடுக்கத்துடன் உமது இனிமை மிக்க திருவிருந்தில் பங்கேற்க வருகின்றேன். இந்த வார்த்தையெல்லாம் எவ்வளவு அழுத்தமாக போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஏனெனில் என் உள்ளமும் உடலும் பல்வகை குற்றங்குறைகளால் மாசுபட்டுள்ளன. எனது சிந்தனையையும் சொல்லையும் நான் கவனமுடன் கண்காணிக்கவில்லை. ஆகவே அன்பு இறைவா, அஞ்சுதற்குரிய மாண்பு மிக்கவரே, இழிநிலையில் உள்ள நான் இடர்களால் சூழப்பட்டு பேரன்பின் ஊற்றாகிய உம்மை நோக்கி ஓடி வருகின்றேன். நலம் பெற உம்மை நோக்கி விரைகின்றேன். உமது பாதுகாப்பில் அடைக்கலம் புகுகின்றேன். எனக்கு தீர்ப்பிடும் நடுவராக அல்ல, என் மீட்பராகவே உம்மை காண விழைகின்றேன். ஆண்டவரே, உமக்கு என் காயங்களை திறந்து காட்டுகிறேன். என்னுடைய இழிநிலையை உம்மிடமிருந்து மறைத்தேனில்லை. என்னுடைய பாவங்கள் எண்ணிறந்தவை, பெரியவை. அவற்றின் பொருட்டு மிகவும் அஞ்சுகிறேன். உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆகவே இரக்கமுடன் உமது பார்வையை என்மேல் திருப்பியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்றுமுள்ள அரசரே, இறைவனும் மனிதருமானவரே, நீர் மனிதருக்காக சிலுவையில் அறையப்பட்டீர். உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எனக்கு செவிசாய்த்தருளும். இழிநிலையிலும் பாவத்திலும் மூழ்கியுள்ள என் மீது இரக்கம் வையும். நீர் என்றும் வற்றாத இரக்கத்தின் ஊற்று. எங்கள் மீட்புக்காக பலியானவரே போற்றி. எனக்காகவும் மக்களினங்கள் அனைத்துக்காகவும் சிலுவை என்னும் கழுமரத்தில் பலியானீர். சிலுவையில் அறையப்பட்ட என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காயங்களிலிருந்து வழிந்தோடி உலகம் அனைத்தின் பாவங்களை கழுவும் பெருமை மிக்க உயர் மதிப்புள்ள திரு இரத்தமே போற்றி. ஆண்டவரே, உமது திரு இரக்கத்தால் நீர் மீட்டருளிய உமது படைப்பாகிய என்னை நினைவு கூர்ந்தருளும். என் பாவங்களுக்காக மனம் வருந்துகின்றேன். என் செயல்களை செம்மையாக்க விரும்புகின்றேன். ஆகவே கனிவிரக்கமுள்ள தந்தையே, என் எல்லா தீச்செயல்களையும் பாவங்களையும் என்னிடமிருந்து போக்கியருளும். அதனால் உள்ளமும் உடலும் தூய்மை பெற்று தூய நற்கருணையை உட்கொள்ள தகுதி பெறுவேனாக. தகுதியற்றவனாயினும் உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ள நான் விரும்புகிறேன். அது என் பாவங்களை மன்னிப்பதாக, என் குற்றங்களை முழுமையாக கழுவுவதாக, தீய எண்ணங்களை விளக்குவதாக, நல்லுணர்வுகளை தூண்டி எழுப்புவதாக, உமக்கு உகந்த நலம் பயக்கும் செயல்களை செய்ய உதவுவதாக, என் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் எதிராக என் பகைவர் செய்யும் சூழ்ச்சிகளிலிருந்து காக்கும் உறுதியான அரணாய் அமைவதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, புனித அம்ப்ரோஸின் மன்றாட்டு என்று நமக்கு இந்த திருப்பலி புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற
திருப்பலிக்கு தயாரிப்பு ஜெபம். இந்த ஜெபம் எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம என்னென்னத்தையோ காப்பி அடிக்கிறோம், இதை காப்பி அடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது ஒரு நல்ல ஒரு ஜெபம். இதை நீங்கள் விரும்புனீங்கன்னா நாங்கள் சொல்கிறத அப்படியே கூட எழுதி வைத்து கொள்ளுங்கள். இல்லை நீங்கள் புஸ்தகத்தில் இருக்குது 1282வது பக்கத்தில் இந்த ஜெபம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய திருப்பலி நூலில் 1282 1282 பேஜ் நம்பர். ஸோ இதில் இருக்குது. நீங்கள் போய் தேடி எடுத்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் அதை உங்களுடைய பாக்கெட்டில் வச்சு டெய்லி பூசைக்கு போகும்போது, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெபத்தை ஜெபிங்க. கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவார். உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு நிறைவான பிரசன்னத்தால் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. காட் பிளஸ் யூ.